வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேர்மையாளர்களை பாராட்டுறது இருக்கு. அது இந்த சமூகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி செய்வார். நேர்மையாளர்கள், திறமைசாலிகள், சாதனையாளர்கள் இவங்களெல்லாம் ஒரு நாள் கூட தாமதப்படுத்தாம உடனடியாக பாராட்டுகிற மனசு ரஜினி சாருக்கு உண்டு. நீங்க அது பல நிகழ்வுகளில் பார்க்கலாம். இந்த சேரன் அவர் ஒரு படம், பொற்காலம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு தன்னுடைய படத்தினுடைய ஒரு வெற்றி விழா, 100வது நாள் விழா. அந்த விழாவில் சேரனை அழைத்து, அன்னைக்கு சின்ன பையன், ஒரு படம் பாரதி கண்ணமா முடிஞ்சு இந்த பொற்காலம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சேரனை அழைத்து அவருக்கு தங்க சங்கிலி பரிசளிச்சு, நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அவருக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அந்த ஊனம் அப்படிங்கிறத அது ஒரு குறையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு கூட அந்த படத்தில் இருக்கும். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவர் பாராட்டினார். ஒரு பத்திரிகையாளர் இப்போ வரைக்கும் கடுமையாக ரஜினியை பற்றி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடுமையாக எழுதுவார், கொச்சைப்படுத்தி எழுதுவார், அவர் படங்களை ரொம்ப சிறுமைப்படுத்தி விமர்சனம் எழுதுவார். அந்த ஒரு பத்திரிகையாளரை வீட்டுக்கு அழைச்சி 5 சவரன் தங்க சங்கிலி பரிசளிச்சார். இது 2015-16 காலகட்டம். எதுக்காக அப்படின்னா, அவர் ஒன்றும் சாதனை எல்லாம் பண்ணிடல. ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார். ரஜினியினுடைய மொத்த படங்களின் ஒரு தொகுப்பா அந்த புத்தகம் இருந்தது. அந்த படம் எப்படி இருக்கு, படத்தோட விமர்சனங்கள் அதெல்லாம் இல்லை. இந்த படம் இப்போ அபூர்வங்கள் முதல் படம், அது யார் டைரக்ட் பண்ணாரு, எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, படத்தோட கான்செப்ட் என்ன, இவ்வளவுதான். இந்த மாதிரி அவர் நடித்த 160 படம் நினைக்கிறப்போ, அந்த 162 படங்களை வரிசைப்படுத்தி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். நக்கீரன் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நக்கீரன் பதிப்பகத்தில். இந்த புத்தகம் அவருக்கு எப்படியா போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஆர்ஓ மூலமாக அவர் ரஜினிக்கு அதை கொடுத்துட்டாங்க. ரஜினியை புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டாரு. அதில் அவருக்கு பிடிச்சது என்னன்னா, அவர் நடித்த ஒரு படம் அதாவது ராம் ராபர்ட் ரஹீம்னு ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம் ரகுபதி ராகவ ராஜாராமா ஏதோ ஒரு படம். அந்த படத்தை பற்றிய தகவல் அதில் இருந்தது. அவருக்கு ஆச்சரியம் போச்சு. இந்த தகவல் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு உடனடியாக அந்த பத்திரிகையாளரை வீட்டு குடும்பத்தோடு வர சொல்லிட்டார். வர சொல்லி வீட்டில் அவங்கள பேசி, அவங்கள உட்காரிச்சு பேசி, அவங்களுக்கு இந்த தங்கச்சங்கிலியை அணிவிச்சு அவர் வாழ்த்து அனுப்பினார். இப்படி நிறைய பேருக்கு. இப்போ ஒரு பையன், ஒரு சிறுவன் ஒரு ஈரோட்டில் ஒரு கணிசமான தொகை அதை தெருவில் இருந்த கண்டெடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்குறான். அந்த சிறுவனுக்கு போலீஸ் பாராட்டு தெரிவிக்குது. ரஜினி கேள்விப்படுறாரு. பையனை நேராக வீட்டுக்கு வர வைக்கிறார் குடும்பத்தோட. அந்த பையனுக்கு பரிசுகள் கொடுத்து அவனுடைய கல்வி செலவு எல்லாத்தையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாராட்டி அனுப்புறதை பார்க்க முடிஞ்சுது. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் செய்கிற உதவிகள், அதை வெளியே சொல்லாமல், வெளியே தெரியாமல் அவர் பண்ணுற பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உதவிகள் அன்றாடம் நடந்துக்கிட்டே இருக்கு. பல மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை சத்தமில்லாமல் அந்த கல்லூரி நிர்வாகத்தில் மொத்தமாக கட்டிடுவார். ஒரு பையன் ஃபஸ்ட் இயர் போய் படிக்கிறான், அவனுக்கு பணம் கட்ட முடியல, குடும்ப சூழல் அப்படி இருக்குன்றதை அவங்க நிர்வாகிகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ரஜினி ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன், அந்த ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக 4 ஆண்டுகளுக்குமான மொத்த கல்வி கட்டணம் எவ்வளவோ அதை கேட்டு அப்படியே கல்லூரியில் அவங்க கட்டிடுறாங்க. இது தொடர்ச்சியாக நடக்குது. அது இல்லாமல் ரஜினி அவருடைய தங்க மனசு எப்படின்னா, யாரையுமே இந்த நேர்மையாளர்களை உரிய நேரத்தில் கௌரவப்படுத்தணும், அதுதான் அவருடைய மனசு. அதை தொடர்ச்சியாக செய்கிறார். திரையுலகத்தில் அவருக்கு பிடித்த படங்களை எடுக்கிறவங்க அல்லது அவரது நண்பர்கள், சாதனையாளர்கள், இவங்களை தங்கச்சங்கிலி பரிசளித்து அவர் கௌரவிக்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, தூய்மை பணியாளர் பத்மா அவங்க சென்னையில் பணியாற்றுறாங்க. குப்பை தொட்டியில் 45 சவரன், இன்னைக்கு மதிப்பு 50 லட்சம் ரூபாய் இருக்குது. இன்றைய மதிப்பு 50 அரை கோடிக்கு மேலங்க. அது அந்த பணத்தை கண்டெடுக்கிற, அந்த நகையை கண்டெடுக்கிற பத்மா உடனடியாக அதை காவல் நிலையத்தில் ஒப்படைச்சு உரியவர்களுக்கு அதை சேர்க்கிறாங்க. எப்பேற்பட்ட மனசு! அவர்கள் செய்கிற அந்த துப்புரவு பணி, அவர்கள் சம்பளம், நீங்கள் அவங்களுடைய குடும்ப சூழல், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதை திருப்பி போலீஸில் ஒப்படைக்கிற மனசு யாருக்கு இந்த மனசு வரும் அப்படியெல்லாம் நான் கேட்க விரும்பலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளுமே ஒரு நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த நல்ல தன்மை இருக்குது. அது மிக அதிகமாக இருப்பவர்கள்
இந்த பணத்தையோ அல்லது நகையையோ கண்டெடுத்தா உடனடியாக அதை கையில் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அது தகிக்கும், நெருப்பு மாதிரி சுடும். உடனடியாக கொண்டு போய் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் பல இடங்களில் பார்க்குறேன், சாலையில் ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ வந்து தவறி விடுறாங்க. பர்ஸில் எடுக்கும்போதோ செல்ஃபோன் எடுக்கும்போது தவறி கீழே விழுது. அதை பக்கத்தில் பார்க்குறவங்க நம்ம அதை ஓடி போய் எடுத்து நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. பெரும்பாலும் 90% சார் பணம் கீழே விழுந்துருக்கு எடுத்துங்க, சார் பணத்தை விட்டுட்டு போறீங்க. இதை வந்து பல இடங்கள்ல நான் கண்ணார பார்த்துருக்கேன். அந்த நேர்மை வந்து பெரும்பாலும் இன்னும் இருக்கிறதால தான் இந்த உலகம் இருக்கு. இல்லைன்னாக்கா ஒருத்த அடிச்சுட்டு கழுத்தை கடிச்சிட்டு செத்து போயிருப்பான். அப்படி ஒரு நேர்மையாளராக அந்த அம்மா இருந்திருக்காங்க. அவர்களை அழைத்து, உடனடியாக அழைத்து, அவங்களுக்கு 2 சவரன் அந்த தங்கச்சங்கிலி பரிசளித்ததோட, அந்த 2 சவரன்றது ஒரு டோக்கன் தான், ஒரு டோக்கன் ஆஃப் அந்த லவ் அப்படியே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் எது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்க முடியுமா, நம்ம வீட்டுக்கு போக முடியுமா, நம்ம குடும்பத்தோட வந்து அவரை பார்த்து போட்டோ எடுத்துக்க முடியுமான்ற ஏக்கம் இல்லாத ஒரு குடும்பம் ஏதாவது இருக்குமா தமிழ்நாட்டில்? ரஜினி பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தாண்டி இந்த ஆசை உள்ள குடும்பம் எல்லா இடத்துலையுமே இருக்கு. இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்க, உலகம் பூரா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னை வீட்டுக்கு அழைச்சி, தனக்கு சால்வை பொன்னாடை பூத்தி, தன்னை கட்டி பிடித்து, ஒரு அம்மாவுடைய அந்த ஸ்தானத்தில் பாருங்க, அந்த அம்மாவை ரஜினி வந்து அவ்வளோ அன்பாக வந்து அவங்க அரவணைச்சு, அவங்க குடும்ப எல்லாருமே கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி புகைப்படம் எடுத்து அவங்கள வந்து வழி அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க அதை முடிஞ்சு வெளியே வந்து அவங்க பேசுறதை கேட்கணும். என்ன சொல்றது, எனக்கு வார்த்தையே வரலன்றாங்க. எப்படி வரும்? எப்பேற்பட்ட ஒரு கௌரவம்! இந்த பக்கம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரிசு கொடுத்து அவங்கள அழைச்சி பாராட்டி பரிசெல்லாம் கொடுத்துட்டார். அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 2 மிகப்பெரிய சிகரங்கள், 2 மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள். அவங்க வந்து இந்த நேர்மையான செயலுக்கு இப்படி ஒரு பாராட்டை தெரிவிக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 45 சவரங்கிறது வந்து ஒரு மேட்டரே இல்லை இல்லையா? அதுக்கு இந்த குப்பையில் கிடந்த இன்னும் ஒரு குப்பையாக தான் வந்து பார்க்க தோணும். அப்படி பார்த்ததனுடைய விளைவு தான் அந்த அம்மா வந்து இந்த தங்க நகையை வந்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த நேர்மையாளருக்கு மிக சரியான, அவருக்கு அந்த நேர்மைக்கு ஏற்ற ஒரு பரிசை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியாக ரஜினி வந்து தொடர்ச்சியாக வந்து செய்கிறார். அது ரஜினியினுடைய இந்த செயல் பொதுமக்கள் மத்தியிலே வந்து அவங்க சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கும். நம்ம நல்லது பண்ணா நமக்கு இந்த லெவலுக்கு இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம், ஒரு பரிசு, ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வை வந்து பொதுவாகவே வந்து மக்கள் மனதில் தோற்றுவிப்பதற்கான வாய்ப்பு வந்து இந்த மாதிரியான அந்த ஹானர் பண்றதுல இருக்கு. அது ரஜினி வந்து அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் தொடர்ச்சியா செய்யும். நம்ம செய்யற ஒவ்வொன்றும் மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து அவர்களை அதே போல செய்ய தூண்டும் அப்படிங்கிறது ரஜினி புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் நம்ம இதை செய்யலாம். தொடர்ச்சியாக வந்து நேர்மையாளர்களுக்கு இப்படி பரிசீலித்து இப்படி ஊக்குவிப்பதன் மூலமாக இன்னும் பல நேர்மையாளர்கள் உருவாகிறது இல்லை, ஏற்கனவே இருக்காங்க. இந்த நேர்மையான செயலை செய்ய முன் வருவாங்க தொடர்ச்சியாக. அதுக்கு வந்து இது வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு நோக்கமும் இந்த மாதிரி அங்கீகாரம் கௌரவிப்பதில் இருக்கு.